சின்னமருமு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அப்பத்தாவும் 2 பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த 3வது பரிகாரமும் இந்த நாடகமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா யோசிச்சுக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சித்ரா, சாபுத்ரி, தாமரன் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இந்த ட்ராமாவை நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் சாபுத்ரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவை நிற்க வைக்கிறதுக்காக எங்கள் ஈஸ்வரியும் சித்ராவும் நம்மள மாதிரியே பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி நினச்சிக்கிட்டு அந்த ட்ராமாவையுமே நிற்க வைக்காமல் முடிச்சிடுறாங்க. ஏன்னா அதை 2 பேரும் இந்த ட்ராமாவை நிற்க வைக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ட்ராமாவை நிற்க வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவுமே பார்த்தீங்கன்னா முடிகிற டைமுமே ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே உக்காந்துக்கிட்டு மயக்கம் வர மாதிரி இது இருக்குது அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜாங்கம் அப்பத்தாவை பார்த்துட்டு, அப்பத்தா என்ன ஆச்சு, என்ன இதெல்லாம் உடம்புல பண்ணுதா, நம்ம ஹாஸ்பிட்டல் இது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் கேட்குறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் அதெல்லாம் இல்லை ராஜாங்கம், இங்கே இது வைத்தியர் ஜோசியர் சொன்ன மாதிரி 2 பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த பரிகாரமும் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுல எனக்கு பார்க்குற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் இந்த பரிகாரத்தை முடிக்க முடியாது. நான் ஏதோ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கேன், நான் இதை முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு சைலண்ட்டாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா. ஆனால் அப்பத்தாவுக்கு ரொம்பவே முடியாமலும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் அப்பத்தாவையே பார்த்துக்கிட்டு அந்த ட்ராமாவையுமே பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் அங்கே நடிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுத்ரியும் தாமரையும் இந்த ட்ராமாவை நம்ம எப்படியாவது நிறுத்தி ஆகணும், இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் அவங்க நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாற்றி இங்கே அவங்க நிப்பாட்டுவாங்க, இவங்க நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிக்கிட்டு அவங்களே முட்டாளாக ஆக்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் இந்த ட்ராமா நிற்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தாக்கு இக்கு ரொம்பவே முடியாமல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வள்ளி திருமண நாடகமும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 2 பேருமே மாலையை மாற்றி முடிஞ்ச கையோட இங்கே ராஜாங்கமும் அப்பத்தாவை பார்க்க அப்பத்தாக்கு மயக்கம் போட்டு கீழேயுமே விழுந்துட்டு இருக்காங்க. அப்பத்தாவை பார்த்ததும் பயங்கர பரத்தமாவும் அப்பத்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் மோகனா, தாமரன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு என்ன ஆச்சு அப்பத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர் அங்கே நாங்கள் உக்காந்து ட்ராமா பார்த்துட்டு இருந்தோம், அப்போ அப்பத்தாக்கு மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் நான் டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு பாருங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே அப்பத்தாவுமே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் உள்ள போய் செக் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் அது டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டருமே வெளியே வராங்க. எங்க டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் என்னாச்சு டாக்டர், அப்பத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் கொஞ்ச நேரம் இருங்க சார், இப்போதான் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், இங்கே ஐசியூவால தான் வச்சிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இப்போ செக் பண்ணிட்டு நாங்கள் என்ன ரிசல்ட்டோ நாங்கள் அதை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டருமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மோகனா அங்கே அப்பத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக தான் நின்றுக்கிட்டு இருக்க. தமிழ்ச்செல்வி, சேது, சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் அப்பத்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. ராஜாங்கமும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, அப்பத்தாக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, அதனால் நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து அட்மிட்டே பண்ணேன், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் டாக்டர் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிட்டுறாங்க. அங்கே சாபுத்ரியும் சித்ராவும் நின்றுக்கிட்டு அந்த ட்ராமா நிறுத்த முடியல, இப்போ அப்பத்தாக்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுகிட்டு இருக்காவும். அதுக்கப்புறம் இங்க சேதுவும் அப்பா என்ன ஆச்சு அப்பத்தாக்கு, நல்லா தானே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. ராஜாங்கமும் இல்லடா நானுமே பார்த்தேன், நல்லா தான் உக்காந்துட்டு இருந்தாங்க, ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் நான் அப்போவே டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரியுமே கூப்பிட்டேன், ஆனால் அப்பத்தா வரல, இந்த ட்ராமா நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே உக்காந்துட்டு இருந்தாங்க அப்பத்தா. ஆனால் திடீர்னு பார்த்தா
பார்த்தா அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதனால தான் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்திருக்கேன். எதுவுமே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உங்கள் டாக்டரும் பிளட் டெஸ்ட் எடுத்ததும் அந்த ரிசல்ட்டை பார்த்தது அங்கே டாக்டருக்கே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுது. உடனே அங்கே இருக்கிற அந்த இவங்க ரிலேஷன் யாருன்னா இருந்தால் ஒருத்தர் மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரியுமே கூப்பிட்றாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் சேதுவும் 2 பேருமே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டரும், சார் எங்களை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே அப்பத்தா உடம்புல பிளட் டெஸ்ட் எடுத்துச்சு, அதோட ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு. இப்போ அந்த ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு தெரியுமா? ரத்த புற்றுநோய் இருக்குது அவங்களுக்கு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா அறிகுறி இருக்காது, அது 3rd ஸ்டேஜ் அந்த லெவலில் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஒரு அறிகுறியெல்லாம் காமிட்டோம். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. அதே மாதிரி மாதம் மாதம் ரத்தத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்பத்தாக்கு அப்படின்ற மாதிரியுமே அங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தாலுமே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. டாக்டர் இதுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாதா? இது முழுசாக ரிக்கவர் பண்ணுறதுனா என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது, இதுக்கு மாதம் மாதம் பிளட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவங்களால உயிர் வாழ முடியும். இது 3வது ஸ்டேஜ் வந்தால் தான் இதோட அறிகுறியே எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் இதோட எஃபெக்டோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காமிட்டாது. இப்போ அவங்களுக்கு 3வது ஸ்டேஜ் வரையும் பார்த்தீங்கன்னா தாண்டிருச்சு. இதுக்கு மேலே அவங்களோட ரத்தத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த வீட்டாளுங்க கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திணச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம். இதை கேட்ட சேது ராஜாங்கம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்சி நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனா, சித்ரா, சாபுத்ரி, தாமரன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு, அண்ணா என்னாச்சு மாமா, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சாபுத்ரின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அப்பத்தாக்கு ரத்தத்தில் ரத்த புற்றுநோய் உருவாயிருக்கான், இதுக்கு மெடிசனே கிடையாதான், இது பிளட்டு சேஞ்ச் பண்ணே இருக்கணுமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அப்பத்தா அங்கேயே மயக்கம் போடுற மாதிரி இருந்தாங்க. நான் அப்போவே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரலான்னு பார்த்து அப்பத்தா கிட்ட சொன்னேன். ஆனால் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அங்கேயே உக்காந்துட்டே இருந்துட்டாங்க. நான் இல்லைன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் புழம்பிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்விக்கு ஒன்றுமும் புரியலை. ஏன்னா தமிழ்ச்செல்வி ரொம்பவே குழப்பமாகவும் இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு, மேம் என்ன மேம் இது மாதிரி சொல்கிறீங்க, ரத்தத்தில் புற்றுநோய் இருக்கா, அவங்களுக்கு இதுக்கு முன்னே எந்த ஒரு ஃபீவரோ இல்லை சுகரோ எதுவுமே இருந்ததில்லை, இந்த ரத்த புற்றுநோயை இது முழுமையாக இது ரிக்கவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியுமே அங்கே தமிழ்ச்செல்வியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே டாக்டரும் இன்னமா பேசிக்கிட்டு இருக்க, இது சாதாரண ஒரு நோயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு மாற்று மருந்தே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும், மேம் நானும் மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இது சரி பண்ணுறதுக்கு வேறு எதனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டரும், சரிம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நான் இதை ரிக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், அது ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, அது பண்ணால் இது ஒவ்வொருத்தருக்கு குணமாயிடும், ஒவ்வொருத்தருக்கு குணமாகாது, வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டருமே அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் இதை கேட்டு இந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே அதை எக்ஸிக்யூட்டிவ்மே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் டாக்டர் கிட்ட பேசிட்டு வெளியுமே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே சேதுவும் ராஜாங்கமும் தமிழ் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவங்களுக்கு ரிக்கவர் பண்ணணும்னா ஒரே வழி தான் இருக்குது, அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கான், அதில் அது ஒவ்வொருத்தருக்கு அது ரிக்கவர் ஆனாலுமே ஆகிடும், இல்லைனா ஒவ்வொருத்தருக்கு ரிக்கவர் ஆகாது, அப்படி இல்லைனா பிளட் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கமும், இன்னும் தமிழை சொல்கிற, அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கலாமா, அந்த ஒரு வாய்ப்பு அப்பத்தாக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அப்பத்தாவை பத்திரமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் அங்கே அப்பத்தா மேலே இருக்கிற பாசத்தில் அதை செய்யவுமே சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியும், மாமா எதுக்குமே நீங்கள் பதட்டப்படாதீங்க, எது இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. ஈஸ்வரியும்
மாமா அப்பத்தாக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுதலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே சாபுத்திரியும் தாமரையும் இவங்க யாருமே இந்த வீட்டில் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு கெட்டதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ கெட்டது பண்ணாலுமே அப்பத்தாக்கு ஒன்றுனா இவங்க எல்லாருமே அதை துடிச்சு போயிட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே நின்றுக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே கண்ணுமே முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் சேது தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு இங்க ஊழையுமே போயிட்டு அப்பத்தாவை பாக்குறாங்க. அப்பத்தா என்ன ஆச்சு அப்பத்தா, எதனா உடம்புல பண்ணுது அப்பத்தா, எதனா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவும் அங்க நின்றுகிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாக்கும் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சேது, தமிழ் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரியுமே அந்த நிலைமையிலையுமே அப்பத்தா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் தமிழுக்கும் சேதுக்கும் ரெண்டு பேருக்கும் கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கமும் அப்பத்தா உங்களுக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். அங்க டாக்டர் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இப்போ ஓகே தானே அப்பத்தா, உங்களுக்கு எதுவுமே இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும். ஏன்னா அங்க ராஜாங்கம் குழந்தை மனசு தான். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுலையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு விஷயத்த பண்ணுறதுலையா இருக்கட்டும், எல்லாமே பொறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம். ஆனால் அப்பத்தா விஷயத்தில் அப்பத்தாக்கு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே ராஜாங்கம் மனசு உடைஞ்சு போயிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே டாக்டர் சொன்னதை தான் இப்போவும் நினச்சிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம். ஆனால் அப்பத்தாவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே அங்கே ராஜாங்கம் மனசில் தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் ராஜாங்கமும் இந்த விஷயத்தில் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம், ஏன்னா இங்கே அப்பத்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருச்சு. நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட சொல்லலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுமே உள்ளே வந்து அப்பத்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அத்தை என்ன ஆச்சு அத்தை, உங்களுக்கு இப்போ ஓகேவா தானே இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு அத்தை, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும் அத்தை. நீங்கள் அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரேன்னு சொன்னார்ல, நீங்கள் இந்த ட்ராமா முடியிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே உக்காந்துட்டு இருந்தீங்க, அங்கே அப்போவே வந்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கும்ல, இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மோகனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சித்ரா ஈஸ்வரி தாமரை எல்லாருமே உள்ளேயுமே வராங்க. அங்கே அப்பத்தாவை பார்த்துக்கிட்டு காலில் பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே சாபுத்திரியும் அம்மாச்சி உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், ஏற்கனவே ஒரு டைம் நீங்கள் அது மாதிரி ஒரு ட்ராமா போட்டிங்க, ஆனால் அப்போவே எங்களுக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுருந்துச்சுன்னா இன்னும் அப்பத்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏண்டி சிரிக்கி மகளை, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, நான் இப்போ நல்லா குத்துக்கல்லாட்டம் உயிரோடு தானே இருக்கேன், இப்போ நீ எதுக்கு அழுற, அப்படியே நான் செத்தாலுமே நீங்கள்லாம் அழவே கூடாது, எல்லாரும் கல்யாண வீட்டில் எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி தான் உக்காந்துக்கிட்டு இருக்கணும், நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் அவ்வளோ வழியிலையுமே அங்கே சாபுத்திரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜாங்கமும் இதை பார்த்து அழுதுகிட்டு அப்பத்தா கிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டருமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் டாக்டர்கிட்ட அங்கே ராஜாங்கமும் மேடம் இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டரும் அது ஐயா நாங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஷோராக சொல்ல முடியாது, இது மாதிரி ஒரு வழி பார்த்தீங்கன்னா எப்போனாலையும் வரலாம், ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வி சேது ராஜாங்கம்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவை பிடிச்சி அங்கே காருக்குமே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாபுதி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வெளியுமே நினச்சிக்கிட்டு போகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இங்கே அப்பத்தாக்கு சரியாயிடுச்சு, ஆனால் நாம் நினச்சது நடக்காமல் போயிடுச்சு, இந்த வள்ளி திருமண நாடகம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இந்த தமிழ்ச்செல்வி சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க இந்த ராஜாங்கமும் இங்கே அப்பத்தாவும்.
அப்பத்தாக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பதட்டமாக வந்தா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் இவங்க 2 பேரும் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்தே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியை இப்போவுமே நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எவ்வளோதான் அந்த அசிங்கப்பட்டாலுமே அந்த ஒரு திருட்டுத்தனத்தை அந்த ஒரு ஃப்ராடுத்தனத்தை இப்போ வரைக்குமே அவங்க மறக்காம தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.